கோடைக்காலம் வந்துவிட்டது. இப்போது உடலில் ஏற்படும் உஷ்ணத்தை குறைக்க தயிர், மோர் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்வோம். அது அவசியமும் கூட. தயிரில் உள்ள புரோபயாட்டிக் ஆசிட்ஸ் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர செரிமான மண்டலத்தையும் உடலை ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது. தயிரில் சில பொருட்களை சேர்ப்பதன் மூலமும் தயிரின் நன்மைகள் அதிகரிக்கலாம். அவை என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீரக பொடி. சீரகத்தில் கார்மினேட்டிவ் பண்புகள் அதிகம். இது வாய்வு மற்றும் வாய்வு ஏற்படுவதை தடுக்கிறது. இது செரிமான என்சைம்ஸை ஊக்குவிக்கிறது. அதனால் உணவு விரைவில் ஜீரணமாகும். இஞ்சி. தயிருடன் இஞ்சி துருவல் அல்லது இஞ்சி சாறு சேர்த்து சாப்பிட்டால் அது உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டும். இரைப்பை பிரச்சனைகளை தடுக்கும். அஜீரணம், குமட்டல் ஆகியவற்றை தடுக்க உதவுகிறது. சோம்பு. சோம்பில் அனத்தோல் போன்ற காம்பவுண்ட்ஸ் உள்ளன. அவை இரைப்பை குழாயில் உள்ள தசைகளை தளர்த்தி செரிமானத்தை எளிதாக்குகின்றன. புதினா. புதினா இலைகள் செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளுக்கு அதிக ஓய்வு கிடைக்கும். தயிருடன் கலந்து சாப்பிடும்போது அஜீரணம், வாய்வு போன்ற அறிகுறிகளிலிருந்து பாதுகாக்கின்றன. கொத்தமல்லி. கொத்தமல்லி செரிமான என்சைம்ஸை தூண்டும் பண்பு கொண்டது. கார்மினேட்டிவ் பண்புகளை கொண்டுள்ளது. அதனால் வாய்வு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதில்லை. மஞ்சள். இது அதிக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டுள்ளது. செரிமான அமைப்பை பாதுகாப்பதோடு அஜீரணம் மற்றும் வாய்வு ஏற்படாமல் தடுக்கிறது. கொழுப்புகள் விரைவாக ஜீரணமாகும். கறிவேப்பிலை. கறிவேப்பிலை செரிமான என்சைம்ஸ் உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டது. பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலையை தயிரில் போட்டு அரை மணி நேரம் அப்படியே வைத்து பிறகு சாப்பிடுங்கள். மிளகு. கருப்பு மிளகில் பெப்பரைன் என்ற காம்பவுண்ட்ஸ் உள்ளது. இது செரிமான என்சைம்ஸ் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உடலை அனுமதிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.